என்ன அதெல்லாம் கிடைச்சிரும். வெளியில ஆர்டர் கொடுத்தாலும் நமக்கும் எரிச்சல் தான். மெயில் அனுப்பணும், அது சரக்கு வந்துட்டான்னு பார்க்கணும். வேண்டாம் வேண்டாம், அது உள்ளூர்கார் நான் பார்த்துக்கிறதேன். கொஞ்சம் கமிஷன் மட்டும் பார்த்துத்தாங்கன்னாரு. உள்ளூர்கார் தானே, கொடுத்து போடுங்க. நான் ஸ்டீல் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன். நவீன் அங்கதான் இருப்பாருன்னு நினைக்கேன். மாமா ஸ்டீல் கம்பெனிக்கு போகலையா? இல்ல, காலேஜ் ஸ்டீல் கம்பெனிக்கு தான் போறதா கேள்விப்பட்டேன். சரி மாமா, நான் ஸ்டீல் ஃபேக்டரிக்கு போயிட்டு அப்படியே ரப்பர் ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, டெல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. சரிங்க மாமா. சரி, பார்த்து கிளம்பு. டிரைவரை கூட்டிட்டு போறியா, நீ மட்டும் தான் போறியா? இல்ல மாமா, நான் தனியா தான் போறேன், டிரைவர் வேண்டாம். சரி ராஜா, பார்த்து போ. சரிங்க மாமா. நல்லா மாறிட்டான் பாப்போம். 2 நாளைக்கு குடிக்கல, கோவப்படல, நல்லா இருக்கான். ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம். என்ன ஜூஸ் வாங்கலாம்? மிரண்டா, ஸ்ப்ரிட், இதெல்லாம் வேண்டாம். பப்பு இருக்கோ? அது இல்லை. வேற என்ன வேணும்? இரு, கொண்டையில பூலாம் அழகா இருக்குதே. கொண்டையில பூ அழகா இருக்குதே. அம்மா வச்சு விட்டதா? என்னம்மா, ஜூஸா வேணும்? அப்ப என்ன வேணும்? ஓ, சாக்லேட்டா? இரு தர. நான் உனக்கு இந்த சாக்லேட் தரணும்னா நீ மாமாக்கு முத்தம் கொடுக்கணும். அழகா சொல்ல பாரு மாமாவா. சரி, சாக்லேட் விடுனா நீ மாமாக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். மாமாக்கு ஒரு முத்தம் கொடுங்க. பூ ரொம்ப அழகா இருக்குதா? சிரிப்பா பாரு. இன்னொரு டீ மாமாக்கார சிரிச்சிரு பாப்போம். ஐயோ, கியூட்டா இருக்கால. இந்த சாக்லேட் வாங்கிக்க. மாமா பிச்சு கொடுக்கட்டா? அக்காவா? அம்மாவா அக்காவா? உன் தலையில இருக்க பூவை மாமாக்கு தாயா? அக்கா அடிக்குமா? மாமாக்கு அந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்க. ஆமா, இங்க நிறைய சாக்கெட் வாங்கி தரேன். அந்த பூ தரையா மாமாக்கு? மாமாக்கு மண்டியில வை பாப்போ. மாமாக்கு தலையில வை. இது சிரிப்பு தாண்டி. ஆமா, ஒத்தையில வந்த உங்க அப்பா அம்மா எங்க? யார்கிட்ட அழகா பழகிட்டு இருக்கா? ராஜா, இவங்க உங்க பொண்ணா? உங்க பொண்ணு தானே? உங்க பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா. அதை விட சிரிப்பு சூப்பர். பாரு, உங்க அம்மா கூட தான் நிக்கணும், தனியெல்லாம் வரக்கூடாது சரியா? பொம்மை நினைச்சு யாரும் தூக்கிட்டு போயிருவாங்க. சரி, இந்த மாமா வீட்டுக்கு வரியா? என்ன நடக்குறீங்க? இது ராஜா தானே? ஓ, உங்க அப்பா வந்திருக்காளா? இது ராஜாவே உங்க அம்மாவா? உங்க அப்பா எங்க? அப்பா எங்க? சரி, உன் பேர் என்ன பேரு? லாஜாவா? ஓ, ராஜாவா? பொண்ணுக்கு என்ன ராஜான்னு பேர் வச்சிருக்கு? என்ன பொண்ணுக்கு ராஜான்னு பேர் வச்சிருக்கீங்க? இது ராஜாவா? இல்ல ராஜா மாதிரி இருக்கிற வேற யாருமா? பைத்தியம் பிடிக்குதே, கத்தி கூட அழ முடியலையே. என் பேரும் ராஜாதான். அப்போ ராஜானா அப்படியே என்ன யாருன்னு தெரியல. என்ன யாரா மாதிரி பேசுறா? உங்க பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா. பாப்பா சாக்கெட் வச்சிருக்கா, நான் பில் கொடுத்துருங்க. இல்ல, இருக்கட்டும். இல்ல, நான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் பில் பண்ணிக்கிறேன். உண்மையிலே இது இவங்க பொண்ணா? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஜாட ஒட்டல. அதுக்கான அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது. தாவணி வேற போட்டிருக்கேன். என்ன அம்மானு சொல்லுது. அப்பா ஒரே குழப்பமா இருக்குது. சரி, நான் பில் பண்ணிட்டு போறேன். என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க.
பாப்பா வா உன்னை போய் பில் பண்ணிட்டு வந்துடலாம். நிறைய சாக்கெட் எடுத்து தரேன் வா. என்னை யாரோ மாதிரி பாக்குறாரு. எதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். பாப்பா வா. காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன். உன் காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். இந்த பொண்ணை பார்த்தாயே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. வேண்டாம், இதுக்கு மேல ரொம்ப பார்த்தா தப்பா நினைச்சிடக்கூடாது. உங்க பேரு? என்ன பார்த்தே பேசாம போறீங்க. இதுல பேரை மட்டும் சொல்லிட்ட மாட்டோம். பாப்பா வா போலாம். எங்க கொள்ளை எனக்கு பரிச்சயமான கொள்ளை மாதிரி இருக்குது. பாப்பா வான்னு சொன்னேன். இல்ல நான் தான் சாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன். பில் நான் அப்ளை பண்ணேன். தேவையில்ல சார். ராஜா அந்த சாக்கெட் அங்க வச்சுட்டு வா. ராஜா? எதுக்கு பொண்ணுக்கு ராஜான்னு பேர் வைக்கணும்? ராஜா உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. வச்சிட்டு வா. அக்கா என்ன இந்த குழந்தை ஒரு நேரம் அம்மாங்குது ஒரு நேரம் அக்காங்குது. ஒரே குழப்பமா இருக்குது. பொண்ணுக்கு எதுக்கு ராஜான்னு பேர் வைக்கணும்? என்னையே சாக்கா பார்த்த மாதிரி இருக்குது. வருஷமா எப்ப பாப்போன்னு ஏங்கி போயிருந்த. இப்ப எப்போ தோணவை போச்சுது. ராஜா போலாமா? அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு போச்சா? அதான் என்ன யாரா மாதிரி பார்த்தாரா? ராஜா போலாமா? அந்த பொண்ணு அழுத மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு அழுதா யாருக்கும் எதுக்கு? ராஜா போலாம் வாங்க. முன்ன பில்லு போட்டுட்டு நான் வரேன். இல்ல சேர்ந்து போட்டுக்கலாம் வாங்க. இல்ல உனக்கு ஒரு திங்ஸ் வாங்கணும், நான் வாங்கிட்டு வரேன். போய் அப்படியா? சரி சீக்கிரம் வந்துடணும். சரி. I love you ராஜா. அதுல இருக்கட்டும், நீ போ வரேன். நீங்க அழுதீங்களா? நீங்க ஏன் அழுதீங்க? ஒய்ஃப் பக்கத்துல இருக்காது, நடிக்காத போ. உங்க ஒய்ஃப் போயாச்சு போங்க. இல்ல நீங்க அழுத மாதிரி இருந்ததா? உங்க ஒய்ஃப் போயிட்டாங்க போங்க. இல்ல நீங்க அழுத மாதிரி இருந்ததே அதான். ராஜா வா போலாம். தெரியாது இல்ல
என்னமோ இருக்குது, என்னமோ இருக்குது. ஏன் என்ன பார்த்து அழணும்? அந்த குழந்தைக்கு எனக்கு ராஜான்னு பேர் வைக்கணும். ஏன் இந்த பொண்ணு அழணும்? எனக்கும் என்னமோ பண்ணுது. பைத்தியம் பிடிக்கல. ஏதோ ஒண்ணு நடந்திருக்க, என்னன்னு தெரியலையே. ராஜா, என்னாச்சுது? உங்களுக்கு என்னாச்சுது? ஏன் இப்படி கத்துறீங்க? போயிரு, போயிரு. என்னாச்சுது? போன்னு சொன்னேன். என்ன இவன் பைத்தியக்காரனா? என்னாச்சுது? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஓடிக்கிறதுக்குள்ள போயிரு, போன்னு சொன்னேன். பைத்தியக்காரனா நீ? என்னது? பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். ஐயா, பைத்தியக்காரனா? என் தலையில கட்ட பார்த்துட்டாங்க. இவன் பைத்தியமே தான். அடிச்சுடுறேன். போயிரு, போயிரு. அம்மா தலை வலிக்குது. இவன் எங்க போன? இவன் அந்த குழந்தை. ஐயோ, யாருன்னு தெரியல. யாரு யாரு? இல்லப்பா, அவர் கத்துனாரு, நான் பார்த்தேன். பாரு, ராஜானாலே கோபம் தான். அவருக்கு அடையாளமே கோபம் தான். உன்னை சொல்லி தானே கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொன்னேன். இப்போ கோபப்படான்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா கோவம் வேற, பைத்தியக்காரத்தனமா கத்துறது வேற. அவர் ஷாப்பிங் மால்ல கத்துனாரு. ஏதாவது பிசினஸ்னா போன் ஏதாவது வந்திருக்கும், அதான் கத்திருப்பாரா இருக்கும். ஐயோ அப்பா, இல்லப்பா, அவர் ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி கத்துனாரு. என்ன பேசிட்டு இருக்கா? நான் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல ராஜா இப்ப அப்படிலாம் கிடையாது. அவன் இப்ப கோத்தெல்லாம் குறைச்சிருக்காமா. சம்மதி, சீக்கிரம் கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடலாம். ஒரு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சிருவோம். அப்பா அவர் பைத்தியக்காரத்தனமா கத்துனாருப்பா. இன்னொரு வாட்டி இப்படி பேசிட்டு இருந்தா? அப்பா உண்மைதாப்பா சொன்னேன். நிஜமா அவர் வித்தியாசமா கத்துனாரு. வாய்ப்பு இல்லையே, அவன் தெளிவா இருந்தானே. அவன் கத்ததுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்லைன்னா யாரையாவது பார்த்தானா? பார்க்க கூடாத பார்த்தானா? எந்த ஷாப்பிங் மாலு? எந்த ஷாப்பிங் மாலு? சிட்டில இருக்க ஷாப்பிங் மால் தான். டீட்டெயில் சொல்லு. அப்பா என் டீட்டெயில் கேட்காது. இல்ல, என்னமோ இருக்குது. ரோஹித். ஓகே செல்வா. அப்பா கண்ணசிவில ரோஹித் மாமா ஷாப்பிங் மால் போறாரு. அப்படி எதுக்கு போகணும்? நான் எதுக்காக கத்திரி பண்ணி யோசிக்கணும்? இல்ல, நான் தான் ஷாப்பிங் மால் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன். ஒருவேளை இதான் காரணம் சொல்லி அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டா நான் யாரு? அந்த பொண்ணு யாருக்கு கண்டுபிடிக்க முடியாம போயிடும். இல்ல, நான் அதுக்கு முன்னாடி தடையை தளிக்கணும். இல்ல, நான் அதுக்கு முன்னாடி தடையை தளிக்கணும். ராஜா, ராஜா, இப்ப மாப்பிள்ள உண்மையில கோபப்பட்டு போறாரு. என்னமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பிசினஸ்மேன், இந்தியாவின் நம்பர் 1 பிசினஸ்மேன். ஒரு பிசினஸ்மேன் என்ன சிரிச்சுக்கிட்டா இருப்பாரு, கோபத்துல தான் இருப்பாரு. சிரிச்சா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சு பக்குவமா நடந்துக்க. போ, மாப்பிள்ளை சமாதானப்படுத்து. போ. கத்திட்டு வந்துருக்க முட்டாள்தனமா. என்ன நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்பா நிஜமாவே அவர் கத்துனாருப்பா. கத்தும்போது பக்கத்துல யாராவது இருந்தாங்க? செல்வாயா எப்பவுமே இதையே நோட் பண்றாரு. யார பார்த்து ராஜா கத்திருக்கணும்? இவர் யார நினைக்கிறாரு? அப்ப ராஜா வாழ்க்கையில யாராவது வந்தாங்களா? செல்வாயா என்கிட்ட எதையோ மறைக்கிறாரு. இந்த வீட்டுல யாரும் எனக்கு எந்த ரகசியத்தையும் சொல்ல போறதில்ல. நான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் தெரிய போறதில்ல. என் பிள்ளைய நான் காப்பாத்தணும். என் பிள்ளைய நான் காப்பாத்தணும். என்னமோ இருக்கு. ராஜா வாழ்க்கையில 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு. இல்ல, அதே ஷாப்பிங் மாலுக்கு நான் போறேன். யாருமா இருந்தா? யாருமே இல்ல, மத்த பொது ஆட்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் நின்னாங்க, அவ்வளவுதான். குழந்தையும் அம்மாவுமா? வாய்ப்பு இல்லையே. அப்போ அவங்கள பார்த்து கத்ததுக்கு வாய்ப்பு இல்ல. யார பார்த்து கத்திருப்பான்? சரி, ரோஹித் வரட்டும். ஆனா ராஜா முன்னாடி மாதிரி கிடையாது. அவன் நல்லா மாறிட்டானே. இப்ப குடி கிடையாது, அந்த சைக்கோத்தனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நார்மலா தானே இருக்கான். அர்ஜுன் கிட்ட நல்லா விளையாண்டான். பேபி மாவை எடுத்து கொஞ்சம் பழைய ராஜா மாதிரி இருந்தா. அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா. தொலைச்சிருவேன். இல்லம்மா, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். நீ உன் கண்ட்ரோல் வச்சிருப்பல. ஒன்ன மீறியா நடந்துட போறான். அது உன் கையில தாமா இருக்கு. அவனை நீ தான் மாத்தணும். எந்த குடும்பத்துக்கு சொல்லுவாங்க, அவங்க பையனே உனக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? பார்த்து பக்குவமா நடந்துக்க. ராஜா உன் புருஷமா, நீ தான் பாத்துக்கணும். கோபப்பட்டா நீ தான் சந்தமாக்கணும். நானும் இப்படிதான் கோபப்படுவேன். என் ஒய்ஃபு தான் என்ன நல்லா பாத்துக்கிடுவா. ஏன்னா அவகிட்டே கேளு. அழகி எங்க போன? அப்படின்னா அழகிக்கு சந்தேகம் வந்துட்டு
சரி பார்த்துக்கலாம். என்ன மீறி எங்க போய் அழகி? எப்பவுமே நீ என் கண்ட்ரோல் தான். என் அழகி எனக்கு எங்கேயும் போக மாட்டான். சொல்றேன், காலம் வரும்போது எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்ககிட்ட நான் எப்படி மறைப்பேன்டி? நானும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஒரு தப்பு மறைக்க இன்னொரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த தப்பு மறைக்க இன்னொரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் தப்பு பண்ணிட்டேன். என் லைஃப்ல நான் முட்டாள்தனமா எடுத்த ஒரே முடிவு இது மட்டும்தான். இப்போ அந்த தப்புல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறேன். ஒரு தப்பு மறைக்க இன்னொரு தப்பு மறைக்க இன்னொரு தப்பு பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். சாரி அழகி, சாரி. எனக்கு முழுசா நம்பினவளுக்கு நான் உண்மையா இருக்கல. இப்போ அவளுக்கு என் மேலதான் நம்பிக்கை போயிடுச்சு. இத்தனை வருஷம் தாமத்திய வாழ்க்கையில என் மேலதான் நம்பிக்கை அவளுக்கு உடஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற, புரியுதா? சம்மந்தி, சீக்கிரமா கல்யாணம் வச்சிடலாம். சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். சரிங்க சம்மந்தி. ஐயோ பாவி பைத்தியக்காரிப்பா. பிசினஸ் மேன் அத சொல்லு. பிசினஸ் மேன் நான் வாழ வேண்டாமா? அவனுக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு அவன் கியூல நிக்கான். நானா ஒண்ணுமே இல்ல. அந்த வீட்டுல வாழ்ந்ததே பெரிய அதிர்ஷ்டம் தான். அரமனை சும்மா இல்ல. அந்த அரமனையை கட்டணும்னாலே 7 தலைமுறை நம்ம சம்பாத்தி பண்ணாதான் அந்த அரமனையே கட்ட முடியும். அவளை லேஸ்ல அந்த அரமனைக்குள்ள போக முடியும்? சாதாரண வேண்டாம் சொல்லிட்டு இருக்க முட்டாள் மாதிரி. ஒழுங்கா வாழ வழிய பாரு. அரமனை வாழ்க்கை அதிர்ஷ்ட வாழ்க்கை. இந்த வந்துட்டு போறாரு இந்த இருக்காரு செல்வா, அவர் பொண்டாட்டிக்கு அரமனை வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்குது. குடிசையில வாழ்ந்தவா கோபத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. நீ கோபத்தை பார்த்துட்டு குடிசைக்கு போறீங்க. அப்பா எனக்கு இந்த ராஜாவை பிடிக்கலப்பா. ஆளு சிங்கம் மாதிரி இருக்கும். அவன் அழகுக்கு என்ன போற? அழகு இருந்தா மட்டும் போதுமா? அவன் பைத்தியக்காரமா கத்துறான். அப்பா எனக்கு என்னமோ அவனுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. எதுவும் எதிர்த்து போட்டோம். ஆள் அழகா இருக்கான். நாலு மயக்கெல்லாம் செஞ்சிருப்பாளுங்க. அதுலதான் லவ் வந்திருக்கும். அவ்வளவுதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்பா அவன் அழகுக்கு மயங்குற மாதிரி தெரியல. நான் என்ன அழகு கம்மியா இருக்கேன்? நான் தொட்டு பேசினா கூட அவன் பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். அவன் ஏதோ ஒரு பொண்ணை உண்மையில நேசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா. அவன் மனசை நேசிக்கிறவனா இருக்கான். அழகு இல்ல, நான் பொருத்தமானவளா இருக்க மாட்டேன்ப்பா. காதலிச்சவன் தான் கெட்டினவளை நல்லா பாத்துக்கணும். ஏன்னா காதலோட வலி அவனுக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா கட்டிட்டு வாழ வலிய பாரு. இதான் உங்க முடிவா? இதான் என் முடிவு. கல்யாணம் பண்ணி தொலைக்கிறேன். அண்ணா அண்ணா, ராஜா அண்ணா, வாடா போங்கண்ணே. சரிடா, நான் வண்டி ஓட்டுறேன். இல்லண்ணே, நான் ஓட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஓட்டுறேன், நீ வா. சரிண்ணே. என்ன ஊருக்குள்ள தான் போக வேண்டியது இருக்கும்ண்ணே. சரிடா, போடா. சரிண்ணே. என்ன பார்த்து ஓட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கலண்டா. சரிண்ணே. என்னண்ணே, ஏன் வண்டி நிப்பாட்டிட்ட? நீ மட்டும் கொண்டு வந்தியா? இல்லையே. ரொம்ப தங்கமா இருக்குடா, நாக்கெல்லாம் வறண்டு போகுதுடா. ஏதாவது பண்ணுதானே? இல்லடா, ரொம்ப தாகமா இருக்குடா. என்ன வீடு இருக்கு, போமா. ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வாடா. சரி, நீ இதுல இரு. சீக்கிரம் வா, வெயில் வேற ரொம்ப அடிக்குது. சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரி, இதுல இரு, வரேன். வீட்டுல யாரு இருக்கா? கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களே. வீட்டுல யாரு இருக்கா? வீட்டுல யாரு இருக்கா? நீ இருக்கியா? தண்ணி வேணும் பாப்பா. மாமாக்கு தண்ணி வேணும், தண்ணி தாகமா இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கால, தர கோரி பெற மாட்டேக்கல. உங்க வீட்டுல யாருமே இல்ல? உங்க அக்காவை கூப்பிடு, தண்ணி வேணும். சோப்பா எல்லாத்துக்கும் ஆந்தானா? டேய், தண்ணி கூட வந்த நேரமாடா. வீட்டுல இந்த பெரிய மசங்க தான் விசிட் பண்ண வந்தாங்க. தண்ணின்னு கேட்க புரிய மாட்டேங்குது. பாப்பா தண்ணி. இந்த பாப்பா நான் எங்க பார்த்த மாதிரி இருக்குதே. வீட்டுல யாருன்னு கேட்டேன். நான் இருக்கேன்னு பாத்துக்க. தண்ணி கேட்ட தர மாட்டேங்குது. இந்த பாப்பா நான் எங்கயோ பாத்துருக்கேன்டா. எங்க பாத்துருக்க? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது. பாப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயா. ஆளு சொல்லு பாரு. அக்கா தண்ணி வேணுமா? இரு அக்கா கொறித்தாரே. அப்ப பெரிய வெயிட்ல தூக்கிட்டு வந்திருக்கா பாப்பா. கொண்டாமா, கொண்டா. என்னண்ணே, நீ குடி. பாப்பா உன் பேரு பேரு? உன் பேரு ராஜாவா? அந்த பொண்ணுதான். நான் எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். அந்த பொண்ணுதான். ராஜாவா? நீ பொண்ணு தானே? ராஜான்னு சொல்ற? என்ன படிக்க? ஸ்கூல் படிக்கியா? உன் பேர் ராஜாவா? உன் பேர் தான் வச்சிருக்காங்க. சும்மாடா. எங்க அண்ணன் பேரும் ராஜா தான். அதே பொண்ணு. இவனுக்கு யாருன்னு தெரியுமா? ஐயோ, நீயா? தண்ணி குடிச்சாச்சுல, கிளம்புங்க. தென்றா உன் பொண்ணா? தண்ணி குடிச்சாச்சுல, கிளம்புங்க. அப்படின்னா தண்ணி குடிச்சாச்சுல, கிளம்புங்க.
நிச்சயமா என்னமோ இருக்குது, என்னமோ இருக்குது. ஒரே குழப்பமா இருக்குது, ஒரே குழப்பமா இருக்குது. உங்க அக்காவா? அப்படின்னா தண்ணி குடிச்சாச்சுல, கிளம்புங்க. தென்ற கிளம்ப சொன்னேன். ராஜா தண்ணி குடிச்சாச்சுல, கிளம்புங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி ராஜாவை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நீ நினைக்கிற தப்பு என்னமோ இருக்குது. எல்லாரும் என்கிட்ட இதையும் மறைக்கிறாங்க. கிளம்ப சொன்னேன். ராஜா உள்ள வாடா. அப்படின்னா அந்த ராஜா ராஜா நீ உள்ள வா. எதுக்கு பெண் குழந்தைக்கு ராஜான்னு பேர் வைக்கணும்? ஓ, என்னமோ இருக்குது, மண்டையில் அடிக்கிற மாதிரி இருக்குது. கிளம்புங்க, நான் கதவை அடைக்கணும். சரி வாண்ணே, போலாம். நீ உண்மையை தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும். பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். போலாம். தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க தென்ற. போலான்னு சொன்னேன். வாண்ணே, போலாம். உன் பேர் என்ன? என்ன இப்படி கேக்குறா? ஒண்ணுதான் கேட்க. உன் பேர் என்ன? மரியாதையா வெளியில போங்க. தெரிஞ்சுக்க தானே கேட்கறேன். எங்க பார்த்தமா இருக்குது. உன் பேர் என்ன? எங்க பார்த்த மாதிரி இருக்கா? பேர் என்னது? உன் பேர் என்ன? மரியாதையா வெளியில போங்க. என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க? வா. இல்லடா, அன்னைக்கு ஷாப்பிங் பண்ணி பார்த்தேன். என்ன பார்த்தோன்னு அழுதா. எனக்கும் என்னமோ பண்ணுச்சு. பேர் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறா. என்ன வான்னு? இல்லடா, வேற சொல்ல சொல்லு. அண்ணா அவர் வேற ஒருத்தவங்க மனைவி. நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன உளறிக்கிட்டு இருக்கா? அதுக்கு என்ன வேற எதுனா கேட்கறேன். அவங்க இன்னொருத்தவங்க மனைவி எப்படி சொல்லுவாங்க வாங்கிட்ட? இல்ல அப்பயே என்ன பார்த்து அழணும். பாத்தியா? ரெண்டு பேரும் முத வெளிய போங்க. எதுக்கு கேக்குறல? எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு கேக்குறேன். என்ன கோபப்படாதே, நீ முத வா. என்ன பிரச்சனை என்ன பண்ணி அசிங்கமா போயிடும். வானே. இல்லடா, அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல பார்த்தேன். என்ன பார்த்த உடனே அவனால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. மனசுக்குள்ள தேம்பி தேம்பி அழுது எனக்கு புரிஞ்சுது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வா. அழுறவங்க பார்த்தா நமக்கு தெரியாது. அழுகை அடக்க முடியாம அழுதா நான் பார்த்தேன். சரிடா, ஆம்பளை பிள்ளைக்கு எதுக்கு ராஜான்னு பேர் வைக்கணும்? அவங்க வீட்டு பிள்ளைக்கு அவங்க என்ன பேர் வச்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன? உன்னை மட்டும் அப்பா இல்ல, புரியுதா? சொல்லு, யார் நீ? உன் பேர் என்ன? தான் முடிஞ்சது எனக்கு. நீ உள்ள போ, நான் அவனை கூட்டு போயிருந்தேன். என்ன நடக்குதுங்க? சரி, உன் குழந்தைய கூட்டிட்டு போ. கொன்னுருவேன். அது என் குழந்தை இல்ல. என்ன சொல்ற? கொன்னுருவேன்னு சொன்னேன். மரியாதை அந்த துரோகிய கூட்டிட்டு போயிரு. யாரு துரோகி? நீ கூட்டிட்டு வந்திருக்கிய அவதான். கோத்த கலப்பினார. இன்னொரு வாட்டி அவனை துரோகின்னு சொன்ன கொன்னுருவேன். அவன் நிலைமைக்கு காரணமே நீதான். என்ன சொல்ற? உன் மேல வச்ச பாசத்துக்காக தான் இப்படி ஆனா. நான் அவனை கூட்டிட்டு போயிருந்தேன். நீ உள்ள போ. இப்ப நீ வர போறியா இல்லையா? நீ நவலு என்ன? நீ ஏதாவது வேண்டாம் பாத்துறது. நீ போன ஊர போன்னு சொன்னேன். அண்ணே வேண்டாண்ணே, என்ன பிரச்சனை பண்ணிடாதே. நீ வான்னு போலாம். ஊர போன்னு சொன்ன. என்ன நடக்குதுங்க? அண்ணே வேண்டாண்ணே, அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை இல்லை. நீ வான்னு வழிய விடு. யார் நீ? தண்ணி கட்டிங்க கொடுத்தாச்சு, வெளில போக வேண்டியதுன்னு. யார் நீன்னு கேட்ட. அன்னைக்கே ஷாப்பிங் மால்ல என்ன பார்த்து நீ அழுத. நான் யாரையும் பார்த்து அழல. அழுத நான் பார்த்தேன். வானே போயிடலாம். அண்ணே பிரச்சனை இருப்போது வானே. இல்லா சொல்லு, யார் நீ? எதுக்கு இந்த குழந்தைக்கு என் பேர் வச்சிருக்க? அதுவும் பெண் குழந்தைக்கு என் பேர் வச்சிருக்க. என்ன என்ன ஆச்சு? நீங்க என்ன நடக்குது? சொல்லு. என்ன என்ன கத்திட்டு இருக்கீங்க? இப்படி கத்திட்டு நீங்க அக்கா பக்கம் இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறேன். கூப்பிடு கூப்பிடு. அண்ணா அண்ணா மரியாதையா வெளியில போ. சொல்லு, ஏன் என்ன பார்த்து அழுத? இந்த குழந்தைக்கு ஏன் என் பேரை வச்சிருக்க? உலகத்துல ராஜான்னு உன் பேர் மட்டும் தான் இருக்கா என்ன? என்னது? போச்சு, உளறிட்டா. அதே என் பேர் ராஜா உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அப்படிதானே? நீங்க தானே சொன்னீங்க உங்க பேர் வச்சிருக்கேன்னு. அதான் சொன்னேன். போய் சொல்லாத, போய் சொல்லாத. அன்னைக்கு என்ன பார்த்த உடனே அவளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ட்ரோல் பண்ண. எதுக்கு? ஏன்? யார் நீ? என்ன என்ன சிக்னல் கொடுத்த? உனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணே. இப்போ நீ சிக்னல் கொடுத்திய உண்மைச்சல்டா, இவன் உனக்கு தெரியுமா? சொல்லாச்சா? தெரியாதுண்ணே. இப்படி எல்லாம் கேட்ட பதில் வராது. இந்த ராஜா யாருன்னு காட்டுறேன். யார் நீ? சொல்லு. என்ன பண்ண? அண்ணே அப்படி எதுவும் பண்ணிடாதே. அண்ணே விடுங்க. என்ன பண்றீங்க? அண்ணே
அண்ணே கதை தரனே என்ன 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 எதுவும் பிரச்சனை பண்ணிடாதே கதை தரனே அண்ணே தெண்டல் நீ அதை கதை தர ஐயோ தெண்டல் அவனுக்கு பழசு எதுவும் ஞாபகத்துல கிடையாது ஐயோ நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிற தெண்டல் அவனுக்கு பழசு எதுவும் ஞாபகத்துல இல்ல வேண்டாம் வேண்டாம் அங்கே நில்லுங்க சொல்லிட்டேன் வேண்டாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்லு யார் நீ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு யார் நீ உன் குழந்தைக்கு வேற அது ஒன்னே உன் அக்கானு கூப்பிடுது ஒரு அம்மானு கூப்பிடுது எல்லாமே குழப்பமா இருக்கு அந்த பொண்ணுக்கு நீ ஏன் பேரை வச்சிருக்க யார் நீ உன்னை எங்க நான் பார்த்த மாதிரியே இருக்குது ஆனா எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல உன் பேரை கேட்டா எனக்கு என்னமோ பண்ணுது ஓ அப்படியா உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்ல உங்க பொண்டாட்டியோட பிரச்சனை இல்லாம வாழணும்னா முதல்ல இங்க இருந்து போங்க என்ன சொல்ற தயவுசெய்து இங்க இருந்து போங்க சரி நான் கோப்படல யார் நீ அது எதை சொல்லு இப்படி அநாகரிகமா நடந்துட்டீங்க நான் போலீஸ கூப்பிடுவேன் கூப்பிடுடி கூப்பிடு நான் இங்க தான் இருப்பேன் நான் இப்ப தொடுறேன் ஓ கூப்பிடு கூப்பிடு திமிரா பேசாதீங்க சொல்லிட்டேன் யாரு நானு கேட்டேன் ஓ ஏதாவது இல்லனா நீ சொல்லிருப்பிய யாரும் இல்ல இங்க இருந்து போங்க இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குது இல்ல 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 என் ஹஸ்பண்ட் வந்துருவாரு சீக்கிரம் இங்க இருந்து போங்க ஹஸ்பண்டா என் ஹஸ்பண்ட் வந்துருவாரு சீக்கிரம் இங்க இருந்து போங்க உன் ஹஸ்பண்ட் இருக்கும்போது என்ன பார்த்து இருக்க நீ அழுத என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டேன் ஹஸ்பண்ட் இருக்கும்போது இன்னொருத்தர் பார்த்து ஒரு பொண்ணு அழமாட்டா எனக்கு தெரியும் போய் சொல்லாத உன் கழுத்துல தாலியே இல்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதான் தாலி கட்டிக்கல நீ எப்படி வேணாலும் கல்யாணம் கட்டிட்டு போ உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நீ எதுக்கு என்ன பார்த்து அழுத ஐயோ என்ன ஆச்சு இவன் ஏன் இப்படி பேசுறா இங்க இருந்து போங்க சொல்லிட்டேன் போக முடியாது நீ யாருன்னு சொல்லு இந்த பிடிவாத இன்னும் உங்களை விட்டு போகல ஆ அதே இன்னும் போகலனா அப்போ உனக்கு என்ன தெரியும் அப்படிதானே தெரியாது 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 எப்படி தெரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும் வேண்டாம் வேண்டாம் நீ ஏன் சொல்லிட்ட உனக்கு நல்லது ராஜா ராஜாடே சொல்லு எதுக்காக என்ன பார்த்து அப்படி அழுத சொல்லு நான் யாரையும் பார்த்து அழல நீ ஏன் சொல்லிட்டா நல்லது என்ன பைத்தியக்காரன் கதை நான் ஏற்கனவே கொள்ள வெளியில இருக்கேன் சொல்லு நான் எதுக்கு சொல்லணும் நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும் அப்படிதானே புது வாழ்க்கை கண்ணை மறைச்சிட்டுல என்ன சொல்ற என்ன விடு என்ன விடு விட மாட்டேன் சொல்லு உனக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது சொல்லு நான் கத்தி ஊரை கூட்டுவேன் அப்படியா ஆமா நான் கத்தி ஊரை கூட்டுவேன் கூப்பிட்டுக்க வந்து பாக்கட்டும் ஒழுங்கு மரியாதை என்ன விடு நைட்டு விடு முடியாது சொல்லு எனக்கு கிறுக்கனாக்காத எனக்கு கிறுக்கனானு நீ தாங்கிக்கிட மாட்டேன் அவனை கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு நான் யாருன்னு தெரியாம நடிக்கிறேன் இப்ப தெரியும் பாரு வேண்டாம் ராஜா வேண்டாம் உன் ஒய்ஃப் வீட்டுல காத்துட்டு இருக்கா விடு என் ஒய்ஃப்னு உனக்கு யார் சொன்னா தெரியும் விடு ஒழுங்கு மரியாதை விடு ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா உனக்கு பிரச்சனை வரும் விடு எவன் என் ஒய்ஃபு கெட்டின பொண்டாட்டியும் தெரியாதோ எல்லா பக்கமும் நடிச்சுட்டா அழகே என்ன உடஞ்சிக்கிட்டு இருக்க எனக்கு எங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கு நீவே யாருன்னு தான் நடிக்கிற பின்ன இப்படிதானே நீ சொல்லுவ எனக்கு கல்யாணம் முடியலையா தெரியாதுல்ல உங்களுக்கு தெரியாது ஆனா ஆனா ஒண்ணு லாந்துவீங்க தெரியும் அப்படின்னா உனக்கு என்ன நல்லா தெரியும் அப்படிதானே நடிக்காதீங்க நடிச்சதெல்லாம் போதும் என்ன விடுங்க நடிக்கிறேனா என்ன விட போறீங்களா இல்லையா என் பொண்ணு வெளியே நிக்கா விடுங்க அது உன் பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் என் பொண்ணுதான் போய் பேசுன சரி அது உன் பொண்ணே இல்ல எனக்கு இப்ப அது பிரச்சனை இல்ல யார் நீ உன்னை பார்த்தா ஏன் எனக்கு உமதி பண்ணுது நீ ஏன் என்ன பார்த்து அழுத ஏதோ உனக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்குது என்ன எதனாலும் சொல்லு எந்த சம்பந்தமும் இல்ல போய் ஏதோ சம்பந்தம் இருக்குது இல்ல 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 உனக்கும் எனக்கும் இப்பேற்பட்ட சம்பந்தம் தான் இருக்குது அடி நல்லா அடி அடிடி என்ன விடு என்ன விடு ஓ கண்டுபிடிக்கிறேன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்
இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி உணர்ந்திருக்கேன். இதே மாதிரி இருந்திருக்கேன். இதே மாதிரி நான் உணர்ந்திருக்கேன். என்ன விடுங்க. அப்படின்னா உனக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு அப்படிதானே? சொல்லடி, நான் உனக்கு யாரு? லைட்டை விடுங்க. மாட்டேன். அப்படின்னா அப்படின்னா இவளுக்கு எனக்கும் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன். ஏய், கண்ணு முழிக்கிறது. என்ன விடுங்க. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேமா? நான் தொட்ட மயங்கி. அப்படின்னா என்ன இவர் உளறிக்கிட்டு இருக்காரு? சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வாரு. மேடம் எந்திக்கிறது. என்ன அதிர்ச்சில இருந்து மேடம் வெளில வரல போலுக்கு. இந்த ராஜா கிட்ட கெஞ்சி வேலையே கிடையாது. ட்ரீட்மெண்ட் எப்படி ஓரளவுக்கு கேஸ் பண்ணிட்டேன். உனக்கும் எனக்கு என்ன உறவுன்னு சாக்க குறை. சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வாரு. சாக்க குறைமா சாக்க குறை. எப்படி ட்ரீட்மெண்ட் நல்லதா? கொன்னுறேன். வெளியில போங்க. உன்னை தொடும்போது இதே மாதிரி நடந்திருக்கு. என்னால உணர முடிஞ்சது. இதே சுகத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இதே சந்தோஷம், இதே பரவச நிலை நான் அடைஞ்சிருக்கேன். தெரியும், என்னால உணர முடிஞ்சது. கரெக்டா? என்ன உளறிட்டு போறாரு? கை கொர்க்கும் போதெல்லாம் கைரேகத்தை எட்டும் மொத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும். போமடா. என்னடா பண்ணுன? என்னமோ பண்ணுன? என்னடா பண்ணுன? அதான் சொன்ன. கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகத்தை எட்டும் மொத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும். ராஜா ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருந்துடா. அண்ணா யாருன்னு தெரியாது. நீ என்ன வேலை பண்ணி செஞ்சிருக்க? நடிக்காதடா, நடிக்காத. நீ தென்றல் சொன்னதும் அவ அர்ஜுன் சொன்னதும் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அதே அதே தொலைச்சிருவன் தொலைச்சு மறைச்சுக்கிட்டே இருக்க மறைச்சுக்கிட்டே. ஏய், எந்த பந்தத்தை வேணாலும் மறக்கலாம். அந்த பந்தத்தை மறக்க முடியாது. புரிஞ்சுதா? அப்படின்னா அவளுக்கு நான் கொடுக்கும் போதே அவளை தொடும் போதே என்னால ஓனர முடிஞ்சது. அது மட்டும் இல்ல,